எப்படி ஒரு மனுஷனால இப்படி தன்னோட மொத்த லைஃபையும் மக்களுக்காகவே வாழ முடியும்? இதெல்லாம் படத்துல மட்டும்தாங்க நான் பாத்துருக்கேன். உண்மையிலே படத்துல மட்டும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ரியல் லைஃப்லயுமே அவர் இருக்காரு. நல்ல கண்ணையா. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழக அரசியல் உலகத்துக்குமே இது ஒரு பெரிய இழப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரே ஒரு மனுஷன் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மக்களுக்காக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா அது நம்ம நல்ல கண்ணையா மட்டும்தான். தன்னோட வாழ்க்கையில அவர் ஒரு 100 வயசு மேல சொல்றாங்க. ஸோ ஒரு 70 வருஷத்தை எனக்கு தெரிஞ்சு மக்களுக்கு அவர் மட்டும்தான் வாழ்ந்திருக்காரு. இப்போ இருக்கிற இந்த குடும்ப ஆட்சி மாதிரி இல்லாம, அதாவது தன்னோட நலன், தன்னோட குடும்ப நலன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பணத்துல திருடி வாழ்ந்துட்டு இருக்க இந்த அரசியலை கம்பேர் பண்ணும்போது அவர்லாம் கடவுள். எப்படிங்க ஒரு மனுஷனால இந்த மாதிரிலாம் இருக்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு பொலிட்டிக்கல்ல ஒருத்தன் வரான் அப்படின்னு சொன்னாலே அவங்க அதை திருடணும்னு தான் சொல்லுவாங்க. நம்ம டிவிக்கு புதுசா ஆரம்பிச்சு அவங்க கூட என்ன சொல்றாங்க, நீ சம்பாதிக்க தானே வரேன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப அரசியலுங்கிறது ஒரு சம்பாதிக்கிற ஒரு இடம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறாங்க. ஸோ அப்படி ஒரு டைம் கலைஞர் இந்த திருட்டு ரயில் ஏறி வந்து தானே இந்த இதெல்லாம் பண்ணான்னு சொன்னாங்க. ஸோ திருட்டு ரயில் ஏறி வந்தது திருடுதான் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. வயசுல எல்லாம் நான் நம்பிட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரே டிவி சன் டிவி, அதெல்லாம் சீரியல் எல்லாம் பார்ப்பாங்க வீட்டுல. அதே மாதிரி நியூஸ் எல்லாம் பார்த்தா சன் நியூஸ் இந்த மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அவங்க பண்றது மட்டும் தான் நம்ம நாயும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வளர்ந்து வெளில வந்தோம் தான் தெரிஞ்சது, எப்பா இவனுங்களா மாதிரி ஒரு திருடனை பார்க்கவே முடியாது அப்படி தோணுச்சு இல்ல. அப்போவே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது இவர் நல்ல அரசியல்வாதியா இருந்திருக்காரு. நான் சொல்றேன் அந்த காலகட்டத்தில இருந்து இப்போ வரைக்குமே ஒரு நல்ல அரசியல்வாதியா இருந்திருக்காரு. அதை சொல்றேன். ஏன்னா எந்த ஒரு சொத்து சேர்க்கல, ஒரு ஏழையாவே பிறந்து ஒரு நார்மலா ஒரு எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்து செத்துட்டார்ல, அதுக்கு சொல்றேன். கண்டிப்பா இது மாதிரி ஒரு அரசியல்வாதியில இனிமே பார்க்கவே முடியாது. மேபி ஃபியூச்சர்ல விஜய் அண்ணாவும் இந்த மாதிரி ஒரு பேர் எடுத்தா நல்லா இருக்கும். பார்க்கலாம்.